ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்லாம் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? வீடியோ பார்ப்போம். Hermit, okay, yes. The Lovers, the Fool, Nine of Pentacles, okay, the Star, Queen of Swords, okay. Queen of Wands, okay. Death and Rebirth, King of Swords, okay. Seven of Pentacles, Ten of Swords, Three of Pentacles, okay. Four of Swords, okay. Judgment, Three of Wands, okay. Bottom of the deck, the Wheel, okay. Thank you, universe. ஓகே, வந்திருக்கிறது பாசிட்டிவான ஒரு கார்டு. ஸோ இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுறவங்க இந்த பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் உள்ள ரிலேஷன்ஷிப். தென் இன்னொரு விஷயம் ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொல்லும்போது சோல்மேட், ட்வின் ஃப்ளேம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இதில் வந்து சிலருக்கு ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி எண்ட் ஆகிருக்கலாம். டோட்டலி எண்ட் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு டோட்டலி எண்ட் ஆகி 6 மந்த் ஆகிருக்கும், இல்லைங்க 1 year ஆகிருக்கும். டோட்டலி எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் டோட்டலி எண்ட் ஆகிருக்கலாம். இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து உங்களை எல்லா சோஷியல் மீடியாவையும் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்களும் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ வந்து கரண்ட்லி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு தந்துட்டுருக்கலாம். ஓகேவா? அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, இல்லையா ரிலேஷன்ஷிப் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது, பட் எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, டோட்டலி என்ன சொல்லுவாங்கல்ல. பட் அவங்க மைண்டில் நீங்களும் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களோட மைண்டில் அவங்களும் இருக்காங்க, பட் எந்த ஒரு கம்யூனிகேஷன் பிளாங்காக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ கடந்து போயிட்டுருக்குறீங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் வந்து இப்போ என்ன சொல்கிறது, உங்களோட ஒரு ஹெவி அட்ராக்ஷன் உண்டு, இல்லைன்னு சொல்லுது. உங்களுக்கும் அந்த பர்சன் மேலே ஒரு ஹெவி அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி ஒரு கனெக்டட் ஆன மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம், அது அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபஸ்ட்டே சொல்லி இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம் உடைய சோல்மேட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நம்ம சொல்லும்போது உங்களுக்கு யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ், அது ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அந்த மாதிரி எனக்கு யூனிவர்சல் ப்ரொடெக்ஷன்ஸ் எனக்கு இருக்குது, யூனிவர்ஸ் வந்து அந்த பர்சனை பற்றியான சிம்டம்ஸ் எங்களுக்கு தந்துட்டுருக்குது உண்மைனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸ் வந்து அந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொல்லும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ட்ராமாட்டிக்கு, நிறைய ட்ராமா, இப்போ என்ன சொல்லுது, தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக இதில் ஹெவியாக இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது இன்னும் மெயின் விஷயம் என்னென்னா,
நமக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருப்பாங்க. அப்புறம் இப்போ மாறி மாறி இப்போ வேறு ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லும்போது மாறி மாறி அடி வைப்பாங்க. பட் இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் போது அந்தளவுக்கு நமக்கு அந்த மாதிரி இருக்காது. ஒன்லி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கும், இல்லைங்க செப்பரேஷனாக இருக்கும், இல்லைங்க பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருக்கும், இல்லைங்க எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருப்பாங்க. நமக்கு நம்ம நினச்சாலும் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியுது, அவங்க நினச்சாலும் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியுது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி வந்து என்ன சொல்கிறது, இந்த டோட்டலி வழி நடத்துறது வந்து யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் அதான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லுது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே நல்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். 2 பேருக்குமே ஒரு பீஸ், நமக்கு ஒரு இது தோணும்ல. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு போஸ்டர், ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஒரு இப்போ என்ன சொல்ல, ஒரு சமாதானம் தோணியிருக்கும் நமக்கு. ஒரு ஆத்மா அமைதின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த பர்சன் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிருக்கும். பட் அந்த பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இது ஒரு சோல் கனெக்ஷன் உள்ள ரிலேஷன்ஷிப், சோல்மேட் ட்வின் ஃப்ளேம் அந்த பர்சனுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் தெரியாதான் இருக்கும். பட் 2 பேருக்கு ஹெவி அட்ராக்ஷன் இருந்திருக்குது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். அடிக்கடி இந்த பர்சன் உங்கள் ட்ரீமில் வந்து போயிருக்கலாம். அந்த பர்சனோட அந்த இப்போ எங்கே வெளியே போனால் கூட அந்த பர்சனோட நேம் உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து நினைவுபடுத்திகிட்டே இருப்பாங்க. இந்த யூனிவர்ஸல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது யூனிவர்ஸ். ஓகேவா? ஆக்சுவலி எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஒரு சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருப்போம். ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருக்கும். நம்மளை வந்து சீக்கிரமாக நிறைய பேர் வந்து எமோஷ்னலாக நம்மளை சீக்கிரமாக ஏமாற்றிடுவாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய ஏமாந்துருப்போம். ஸோ பட் நம்மளோட கேரக்டர் ரொம்ப குட் கேரக்டராக இருக்கும். நம்ம யாருக்கும் ஒரு துரோகம் பண்ணது ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை ஏமாந்துருப்போம், நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட பர்சனுக்கு யூனிவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், அப்புறம் சோல்மேட் ட்வின் ஃப்ளேம் தருவாங்க. எதுக்காக தருவாங்கன்னா, ஆக்சுவலி இந்த ட்ரூ லவ் வந்து நம்மளை என்ன பண்ணணும்னா, நம்மளை டோட்டலி சேஞ்ச் பண்ணணும். நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருப்போம்ல. ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து அவங்க நமக்கு இந்த ட்ரூ லவ் வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தந்து நம்மளை ஒரு விஷயம் இருக்காது, நம்மளை பிளாக் பண்ணிடுவாங்க. ஒரு விஷயம் பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்காது, நம்மளை பிளாக் பண்ணிவிடுவாங்க. எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சு நமக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்து நம்மளை வந்து திருத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தந்து நம்மளை வந்து 24/7 நம்மளை ஃபீல் பண்ண வச்சு அதில் வந்து தெளிய வச்சு, ஸோ அந்த நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு போல்டான கேரக்டர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு இப்போ என்ன ஆல்ரெடி ஒரு சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருக்க நம்மளை ஒரு போல்டான ஒரு கேரக்டராக மாற்றுறதுக்காக தான் அந்த ட்வின் ஃப்ளேம், சோல்மேட் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வருது. பட் இது ட்ரூ லவ், இது நம்மளோட ட்ரூ லவ். இவங்க எதுக்காக வராங்கன்னா, உங்களை வந்து மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி அவங்க க்ரோ பண்ண வருவாங்க. அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் இருக்கிற கேரக்டர் வந்து ஏன் சொல்கிறது, சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய ஏமாந்துருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ லைஃப்பில் எதுக்கு நம்ம ஜீவிக்கணும்னு தெரியாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஸோ இந்த பர்சன்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாப்பியாக கூட இருந்திருக்கலாம். பட் இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ண ஆரம்பித்த பிறகு இவங்க வந்து உங்களை ரொம்பவே க்ரோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் சோல்மேட், ட்வின் ஃப்ளேம் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து யூனிவர்ஸ் நமக்கு கொண்டு தர்றது. இப்போ எல்லாருக்குமே யூனிவர்ஸ் வந்து கொண்டு தரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட கேரக்டர், உங்களோட கேரக்டர் ஒரு குட் கேரக்டர், நீங்கள் வந்து உங்களோட மனசு ஒரு நல்ல மனசு, யூனிவர்ஸ் உங்களை வந்து செலக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன், யூனிவர்ஸ் உங்களை செலக்ட் பண்ணிக்கிறனால தான் அவங்க வந்து இது வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அவங்க உண்மையாகவே நம்மளை க்ரோ பண்ண வந்தவங்க. ஓகே, அதே மாதிரி அந்த பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் வந்து இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. தேர்ட் பார்ட்டின்னு சொல்லும்போது ஒரு பர்சனாக கூட இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுக்காக இந்த பர்சன் ஆக்சுவலி இந்த பர்சன் அவங்க கூட ரொம்ப ஒரு கனெக்டட், எமோஷ்னலி ரொம்ப ஹெவி கனெக்டட். ஆனால் இந்த பர்சன் ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் உங்களை வந்து உங்களோட இப்போ என்ன சொல்கிறது,
உங்களை வந்து ஒரு சிந்திக்காமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களை விட்டு போயிருப்பாங்க. சடனாக எல்லாம் சோஷியல் மீடியாவில் உங்களை பிளாக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் அழுதுருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் படிச்சிருந்துருக்கும். நிறைய லெசன்ஸ் படித்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகி மெடிடேஷன்ஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்துட்டுருக்க டைமில் தான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் ஆகும். நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இது எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்குதுன்னா, சென்சிட்டிவான ஒரு கேரக்டரை போல்டு கேரக்டரை மாற்றுறதுக்காக தான் யூனிவர்ஸ் நமக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த போஸ்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இருந்து அழுதுட்டுருக்கனாலையோ, இந்த போஸ்டர் பின்னாடி போயிட்டுருக்க சேஸ் பண்ணிட்டு ஓடிட்டுருக்கனாலையோ, ஃபீல் பண்ணிட்டுருக்கனாலையோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகவே செய்யாது. ஓகேவா? நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இல்லை எனக்கு இன்னொரு ஒர்க் பண்ண பிடிக்காது, இன்னொரு ஒர்க் பண்ண மாட்டேன்னா நீங்கள் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து ரெஸ்னேட் ஆகும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இந்த பர்சன் வந்து போய் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எமோஷ்னலாக கொஞ்சம் வீக்கானது உங்ககிட்ட வருவாங்க, உங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அவங்க ஹாப்பியானது உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் ஓடிட்டே தான் இருப்பாங்க. இந்த சுச்சுவேஷன் தான் பர்தர் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருந்திருக்கும். இல்லைங்க ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே பிளாக்கிங்லேயே போட்டிருப்பாங்க, எடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய லெசன்ஸ் படித்து நீங்கள் வந்து நிறைய லெசன்ஸ் படித்து உங்களை வந்து நீங்களே செல்ஃப் ஃப்ளோ பண்ணி ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகி இனி நீ இப்படி வந்து போய் இருந்து பாடல, நீ எனக்கு வரதா இருந்தால் ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தான், இல்லைங்க நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ வீடியோ பார்த்துட்ருக்க உங்களோட எனர்ஜி வந்து இந்த லெவலில் இருக்குது. இப்படி வந்து போய் நீ இருக்கிறது வந்து எனக்கு அதான் நீங்களும் எமோஷனலி கனெக்டட், உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலை, அந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியலை. பட் உங்களோட எனர்ஜி ரொம்ப ஹை. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருப்பீங்க. ஓகேவா? இது வரைக்கும் அவேக்கன் ஆகலாம், இன்னும் நீங்கள் அவேக்கன் ஆவீங்க. அவேக்கன் ஆகி உங்களோட எனர்ஜி இப்போ இங்கே ஹையில் வச்சுருக்கிறீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி ஹையாக இருக்கிற டைமில் அந்த இப்போ நீங்கள் வந்து அந்த பர்சனை சேஸ் பண்ணதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன் எதுவுமே அந்த பர்சனுக்கு பெரிய அளவில் அப்டேட் ஆகலை. இப்போ யூனிவர்ஸ் வந்து ஒரு சில சிம்டம்ஸ் கொடுப்பாங்க. என்ன சிம்டம்ஸ் கொடுப்பாங்கன்னா, அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க, உங்களை வந்து மறக்கவும் செய்வாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட ஓடி வரணும். உங்களோட எனர்ஜி ரொம்ப ஹையானனால அவங்களுக்கு உங்ககிட்ட எவ்வளோ வேகத்தில் ஓடி வரணும், அவ்வளோ வேகத்தில் ஓடி வரணும் அவங்க ஆசைப்படுறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட லைஃப்பில் வந்து சுத்தமாக ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த பர்சன் சிந்திக்கிறாங்க, இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் அவங்க ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஓடி வர்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இது இல்லை. இது வந்து ஒரு ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ஒரு டிவைன்லி ப்ரொடெக்டட் ரிலேஷன். டிவைன் வந்து ஒரு டிவைனி டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக வரும். ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் டிவைனி டைமில் அந்த ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகி அந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ அது வரைக்கும் 2 பேரும் நல்லா ஹீல் பண்ணிக்கணும். 2 பேரும் நல்லா ஹீல் பண்ணி உங்களோட எனர்ஜியை வந்து எப்போவுமே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் கொண்டு வரணும். 2 பேருமே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அந்த பர்சன் இப்போ சிந்திக்கிறாங்க, கிளாரிட்டி இல்லை. ஸோ கொஞ்ச நாள் கூட போகட்டும், இப்போ நம்ம முடிவெடுக்கிறதுக்கான டைம் இல்லை. ஸோ சுச்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்றது மாதிரி வரட்டும், அப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த பர்சன் சிந்திக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அந்த பர்சன்ஸ் வந்து நான் சொன்னேன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த பர்சன் வந்து அவங்களோட கெரியரை கொஞ்சம் மூவ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பர்சன்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்ஸ் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இப்போ எடுக்க முடியாத சுச்சுவேஷன், கிளாரிட்டி இல்லை, இன்னர் பீஸ் இல்லை. ஸோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ப்ராப்பராக வரல. ஓகே? ஏன்னா உங்களோட எனர்ஜி ஹை, அந்த பர்சனோட எனர்ஜி ஹை. நீங்கள் கிங் ஆஃப் சோர்ஸ்னால் அந்த பர்சனோட எனர்ஜி கியூன் ஆஃப் சோர்ஸு.
நீ ஏன் நானான்னு பார்த்துக்கலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த லெவலில் இருக்கிறீங்க இப்போ. ஸோ அந்த பர்சனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி நீங்கள் வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் இனி வரமாட்டீங்க முன்னாடி மாதிரி அவங்க காலை கீழே ஓடி போய் வரமாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த பர்சன் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த பர்சன் ரெடி. பட் இப்போ சுச்சுவேஷன்ஸ் இல்லைன்னு சிந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டோட்டலி யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கட்டும், இனி என்னால் முடியாது, எல்லாமே யூனிவர்ஸ் பார்க்கட்டு சொல்லிவிட்டு இந்த நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பர்சன் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டாங்க. சரண்டர் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட கெரியரை பார்த்துட்ருக்காங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். பட் ஃபீல் பண்ணாங்க கேட்டால் எஸ் ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட திங்கில் தான் ஜீவிச்சிட்ருக்காங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங் கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த பர்சன் டிவைன் டைமுக்காக தான் வெயிட்டிங். ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் டிவைன் எப்போ சேர்த்து வைப்பாங்க தெரியுமா? நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோட எனர்ஜி ஆல்ரெடி ஹைன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் இந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் அந்த பர்சனை கொண்டு நீங்கள் ஒரு டிட்டாச்மெண்ட் ஆகணும். அட்டாச்மெண்ட் இப்போ அந்த பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கலாம். ஸோ அட்டாச்மெண்ட் நீங்கள் வந்து அந்த பர்சனுக்கு இப்படி இருக்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து திங்க் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட டோட்டில் அந்த பர்சனை வந்து அட்டாச்மெண்ட் அந்த பர்சனுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு ஆல்ரெடி அவங்களோட எனர்ஜி ஹை தான். ஸோ நீங்கள் அந்த பர்சனோட அட்டாச்மெண்ட் திங்கிங் இருக்கட்டும். அந்த பர்சனோட ஞாபகம் வரும்போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட கெரியரையும் உங்கள் ஒர்க்கையும் பார்க்குற டைமில் யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறது அந்த பர்சன் உங்ககிட்ட கொண்டு தருவாங்க. மேபி ஈகோ ஆட்டிடியூட் உள்ள பர்சனாக இருந்தாச்சுன்னா அது அந்த மேபி ஸோ அந்த பர்சன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அந்த பர்சன் வந்து யூனிவர்ஸ் எப்படி உங்களை வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தந்து எப்படி ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆக்கி இப்போ உங்களை ஹை எனர்ஜி ஆக்குனாங்களோ அதே மாதிரி அந்த பர்சனையும் யூனிவர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டிகள் அந்த பர்சனுக்கு நிறைய ப்ராப்ளம் வரலாம். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்து அந்த பர்சனை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகி அவங்களோட எனர்ஜி அவங்க பாசிட்டிவாக வைக்கிற டைமில் மட்டும்தான் உங்களுக்குள்ள ரீயூனியன் நடக்கும். பட் இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் உள்ள ரிலேஷன்ஷிப். இது யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு தெரியல. ஸோ யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ரீடிங்கை. தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நம்பிக்கை இம்பார்ட்டன்ட். நம்பிக்கைன்னு சொல்லும்போது நமக்கு 100% யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். யூனிவர்ஸ் வந்து எனக்கு வந்து எப்போவுமே என் லைஃப்பில் வந்து எனக்கு நல்ல விஷயங்களை மட்டும் தான் கொண்டு தந்துகிட்டே இருப்பாங்க. யூனிவர்ஸ் வந்து கரெக்டான டைமில் அந்த பர்சனோட கேரக்டர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ஒரு புது பர்சனாக எனக்கு கொண்டு தருவாங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட் எப்போவுமே இருக்கணும், ஒரு பொறுமை இருக்கணும். ஏன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் தரும்போது அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுதான் இன்றைக்குள்ள ரீடிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.